வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்று வேணா பார்க்கலாம். உங்கள் மேல் ஒரு ஆணுக்கு உண்மையான அன்பு இருந்தால் உங்களிடம் மட்டும் அவர்கள் தன்மானத்தை விட்டு கொடுப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ஏன் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்ககிட்ட செல்ஃப் ரெஃபரன்ஸை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னா மாட்டாங்க. அவங்களுடைய தன்மானங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா அவங்க தன்மானத்தை சீன்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்தா அந்த இடத்துல பயங்கரமான கோவத்தை தான் காமிப்பாங்க. அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் எல்லாருக்கும் செல்ஃப் ரெஃபரன்ஸ் ஒரு விஷயம் தேவைப்படுது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பட் உங்க லைஃப்ல உங்களை ஒருத்தங்க உண்மையா விரும்புறாங்க அப்படின்னா அது பெண்களாக கூட இருக்கலாம், சரி வச்சுக்கோங்க, ஆண் பெண் யாருனாலும் உண்மையா விரும்புறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல உங்ககிட்ட மட்டும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உண்மையான காதல் அந்த இடத்துல உங்களை பார்க்குது. யார் ஒருவர் ஒரு நபர் மேல் உண்மையான அன்பிருக்கோ அவர்களிடம் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியும். நீங்கள் விரும்பும் ஆண் அல்லது பெண் எப்படி பேசினார் என்பதை கவனித்து பாருங்கள். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க உங்களை விரும்பும் போது உங்ககிட்ட நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இன்னும் வரல. அண்ட் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாம்ன்ற எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இன்னும் வரல. அண்ட் நீங்களும் அந்த அளவுக்கு நடந்துக்கலன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க விரும்பக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றாங்க, இல்ல பெண் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா உங்களை நம்புறாங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை அதிகமா விரும்புறாங்கன்றது அர்த்தம். உங்கள் மேல் ஒரு ஆணுக்கு உண்மையான காதல் இருந்தால் நிச்சயம் அவருடைய பெற்றோர்களிடம் உங்களை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தி இருப்பார்கள். அதாவது நீங்கள் காதலித்த ஒரு வருடத்துக்குள்ளேயே. உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல சொன்னா பிரச்சனை ஆயிடும், இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு மேரேஜ் வரைக்கும் வருமா இல்லை நடக்காதா அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் பாஸ் பண்றாங்க. அண்ட் நடக்குது நடக்காம போகுது, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் நடந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டு போயிட வேண்டியது அப்படின்ற ஒரு மனப்பாடம் தான் இருப்பாங்க. கண்டிப்பா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண நினைக்கிறவங்க வீட்டில் சொல்லதான் செய்வாங்க, எந்த நடந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு. நீங்கள் விரும்பும் நபருக்கும் உங்கள் மேல் உண்மையான அன்பு இருந்தால் மற்றவரிடம் உங்களை போல அவர்களுக்கு உங்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா உங்களை பத்தி உங்ககிட்ட அதிகமாக பேசுறதை விட மற்றவங்க கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய அன்பை யார்கிட்ட எப்படி பேசி வெளிப்படுத்தும் தெரியாத போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்கள்ட்டலாம் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, அந்த அவன் இன்னைக்கு அப்படி பண்ணா தெரியுமா, இவன் இன்னைக்கு இப்படி பண்ணா தெரியுமா, எனக்காக எது வேணா பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. காரணம் உங்க மேலே வச்சுக்கூடிய உண்மையான அன்பு எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கும் அவங்களோட வாழ்க்கையில். உங்களை ஒரு நபர் உண்மையாக விரும்பும் பொழுது உங்களிடம் எந்த ஒரு தப்பான செயலையும் செய்ய மாட்டார்கள். அதுவும் எந்த நேரம் எப்பொழுதும் நாளும் சரி. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களை விரும்பும்போது நம்மகிட்ட ஒருத்தவங்க தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ஏதோ தப்பான விஷயங்கள் இருக்குன்றதை நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும். பட் உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உங்களை உண்மையா விரும்பும்போது எந்த ஒரு தப்பான விஷயங்களும் உங்கள்கிட்ட பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் தப்பா நடந்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உங்க மேல இருக்கக்கூடியது உண்மையான காதல். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய ஆண்கிட்ட இருக்குதா இல்லையான்றதை பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது உண்மையானது, அப்படி இல்லைன்னா அது ஃபேக்கானது. ஸோ சிம்பிளான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும். இது ஆண்கள் இல்லை பெண்கள்னு கூட நீங்க பார்க்க முடியும். இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.